யாரோட கூட்டணி வைக்க போறீங்க? அதுக்காக நேரம் வரும்போது பேசுறாங்க. எங்களுக்கு நேரம் வந்து 2014 துவங்கிடுச்சு இல்லையா? ஒரு நாள் எலெக்ஷன் நாள் தான். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த டைம் வரும்போது சொல்றோம். சரி, அதிமுக கூட்டணி வைக்கிறது திருப்பி ஒரு வாய்ப்பு இருக்குதா? நாங்க தெளிவா இருக்கோம், எந்த பாதையில போக வேண்டும் என்று மிக தெளிவாக எக்கானமி 7% குரோ ஆயிட்டு இருக்கிறோம். 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம். குறிப்பாக சிறு குறு நம்மை போன்ற இந்த ஸ்மால் ஆவரேஜ் மீடியம் இன்கம் இருக்கக்கூடிய நாம எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இத்தனை நாட்களாக பெரிய ஆட்கள் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்மளை கூட மிடில் சைஸ் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்றனால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் பூமிங், ரெக்கார்ட் லெவல் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் வந்து நம்முடைய பொருளாதார நிலைமையை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ஃபியூச்சர் பொருளாதார நிலைமையை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால தான் ரொம்ப பாயன்சியா இருக்குன்னா. அதனால் வருகின்ற காலத்தில் ஹாங்காங் மட்டுமல்ல, ஹாங்காங் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் லிஸ்டிங் நிறைய நடக்குது. அதனால அது பெரிய ஒரு ஹாங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பெரிய ஒரு இதாக தெரியுதுங்கன்னா. இந்தியாவை பொறுத்தவரை நிறைய சிறு குறு நிறுவனங்கள் இதில் லிஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய வெற்றியை பார்த்தீங்கன்னா, ஒரு திருப்பூர்ல இருக்கிற, கோயம்புத்தூர்ல இருக்கிற, சென்னையில் இருக்கிற, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி பொதுமக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதன் மூலமாக கம்பெனியை விஸ்தாரம் பண்ணி பொதுமக்களுக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் இந்திய பங்குச்சந்தையினுடைய வெற்றி. சார், சீர்காழியில கடந்த வருடம் வந்து மழை அதிகமாக பாதிக்கப்பட்டு விவசாயம் ரொம்ப பாதிச்சு சார். சில கிராமங்களுக்கு வந்து பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் வழங்கப்படவில்லை சொல்லிட்டு இதுவரையும் புகார் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. யாரெல்லாம் பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைந்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும். குறிப்பாக இந்த பகுதியில் ஒரு ஆண்டும் கூட பயிர் காப்பீடு திட்டத்துக்கான பீரியட் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு மாசம், இந்த மாசம் கூட 45 நாட்கள் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு 2 தவணையில். ஸோ எங்கே எல்லாம் இணைந்திருக்கின்றார்களோ எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை எங்கேயும் இல்லைங்கண்ணா. ஒருவேளை கீழே இருக்கக்கூடிய தாசில்தார் சர்வே பண்ணும்பொழுது ரிப்போர்ட் சரியா கொடுக்கல, பிரச்சனை அங்க இருக்கும். எல்லாமே தாசில்தார் சர்வேல வரக்கூடிய ரிப்போர்ட்டை பொறுத்து. தாசில்தார் அவங்க பாதிச்சிருக்கு, இந்த வெள்ளம்னால பாதிச்சிருக்கு, இவ்வளவு பாதிச்சிருக்கு, அவங்க உண்மையாலுமே பயிர் போட்டாங்க, அவங்க பயிர் போட்ட பிறகு இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் கொடுக்கணும். அது கொடுத்திருந்தாங்கன்னா எங்கேயுமே மத்திய அரசு தடுக்க போவதில்லை. காரணம் இது ஒரு இன்சூரன்ஸ். மத்திய அரசும் பயிர் காப்பீட்டு திட்டத்தை இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமா தான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா இன்னைக்கு நாங்க சீர்காழி போறோம், விவசாய பெருமக்கள் கவனத்துக்கு கொண்டு வருவாங்க, நாங்க சரி பண்ணி கொடுக்குறோம். ஆனா எலன் மஸ்க்ல இருந்து எல்லாமே சொல்றாங்க இந்தியா வந்து ஐநா சபையினுடைய பெர்மனன்ட் மெம்பர் ஆகணும்னு. நேற்று பாத்தீங்கன்னா டெஸ்லாவுடைய சிஇஓ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உலகத்தினுடைய பெரிய நாடு மக்கள் தொகையில, அதைத்தான் நம்முடைய அரசும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். ஐநா சபையில குறிப்பா ரிஃபார்ம்ஸ் நடக்கணும்னு நம்ம பேசுறோம். நிச்சயமாக நடக்கும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நடக்கும் பொழுது மிக விரைவில் நடக்கும் பொழுது, ஏன்னா இன்னைக்கு வந்து UN is not reflecting the global reality. ஐநா சபை என்பது உலகத்தினுடைய தன்மையை ரிஃப்ளெக்ட் பண்ணாம பழைய ஓல்டு மேன்ஸ் கிளப் மாதிரி இருக்கு. 1950 காலத்துல இருந்த ஓல்டு மேன்ஸ் கிளப் மாதிரி இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னா இந்தியா நிச்சயமாக பெர்மனன்ட் மெம்பரா இருக்கணும், வீட்டோ பவரோட. அது நிச்சயமாக மோடி அவர்கள் காலத்தில் நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.